அரண்மனை 4 வந்து that excites him a lot. அதுக்கு காரணம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் ரெண்டு குழந்தைங்க. They both are horror genre fans. So I think இது வந்து it goes from home. And நாங்கள் அரண்மனை 1லயே பார்த்துட்டோம். வரும்போது எப்படி தியேட்டரில் வந்து நைட் ஷோக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு தியேட்டருக்கு வந்து நைட் ஷோக்கு பசங்களுடைய லேடிஸ் எல்லாமே இருந்தாங்க. அண்ட் அந்த படம் ரிலீஸ் டைமில் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்னன்னாங்க, சார் தியேட்டரில் மல்லிகைப்பூ வாசனை மறுபடியும் அடிக்குதுன்னா சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் தட் வாஸ் த பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஃபார் அஸ். ஏன்னா ஃபேமிலியாக தியேட்டருக்கு வந்து அரண்மனை பார்க்குறதுக்கு வந்தாங்க. பட் தென் தட் கோஸ் வித் ஆல் ஆஃப் சுந்தரி தட் ராஷி அண்ட் தமன்னா absolutely ஒரு துளி கூட எங்களுக்கு ட்ரபிள் கொடுக்காம கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமன்னா கண்டினியூஸாக சார் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, ராஷி கண்டினியூஸாக எங்கள் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஐ திங்க் absolutely ட்ரபிள் ஃப்ரீ ஆர்டிஸ்ட் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் யோகி பாபு சார் இருக்கட்டும், எல்லாரும் எவ்ரி ஒன், I think it's great. Sarlama from day one she has been with us. And actually இந்த படத்தோடைய இந்த விழாவுடைய நாயகன் எங்களுடைய தம்பி, எங்கள் வீட்டில் இருக்கிற தம்பி. பசங்க எங்கள் பேச்சு கேட்கலனாலும் ஆதி நாக்க மட்டும் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விழாவோட நாயகன் ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்களுக்கு நிச்சயமாக நான் வாழ்த்து சொல்லணும். ஒரு ஆர்ஆர் இந்த மாதிரி படத்துக்கு ஆர்ஆர் எந்த அளவுக்கு முக்கியம், அதுக்கு வந்து ஆதி கேட்கவே வேண்டாம், படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஆர்ஆர் கொடுத்துருக்கிறாரு. அப்பார்ட் ஃப்ரம் வெரி வெரி கேட்சி மியூசிக். அண்ட் எங்கள் கேமராமேன் கிச்சா சார், சுந்தர் சருக்கு என்ன வேணும் அது விஷுவலி எப்படி நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தர முடியும், அது கிச்சா சார் கண்டினியூஸ்லி எங்கள் கூட இருக்காங்க. ஸோ தேங்க்யூ கிச்சா சார் ஃபார் பிரிங்கிங் டைரக்டர்ஸ் ட்ரீம்ஸ் இன் டு ரியாலிட்டி. அண்ட் உங்களை அனைவருக்கும் மறுபடியும் ஐ வெல்கம் ஆல் ஆஃப் யூ ஆர் ஆர்ட் டைரக்டர் பொன்ராஜ் சார், who has worked really hard. ஒவ்வொரு படத்துலையும் சார்கிட்ட எவ்வளோ திட்டு வாங்கினாலும் பொன்ராஜ் சார் will give him what he wants. எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற அத்தனை பேரும், மணி இருக்கட்டும் அண்ட் விஜயன் சார் இருக்கட்டும், இல்லை வெங்கட் இருக்காரு, விச்சுனா இருக்காரு, எவ்ரி ஒன். ஸோ ஐ திங்க் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். இங்கே வந்திருக்கீங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஊரெல்லாம் சுற்ற முடியும். ஸோ கீப்பிங் அஸ் ஹாப்பி அண்ட் கீப்பிங் த ஃபேமிலி டுகெதர். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. டிசைன் பண்ணி கொடுப்பாரு. அவர் பண்ணிட்டு வந்து கையில் கொடுத்த உடனே ட்ரெஸ்ஸை ஷர்ட்டை பார்த்து முடிக்கும் போதில் அடுத்த செட்டியான்னு கேட்பாரு. அடுத்த செட்டு ஓடி போனவர். இந்த தெரிஞ்ச அரண்மனை 4ல் தான் அதிக நம்பர் ஆஃப் செட்ஸ் இந்த படத்தில். எங்கே திரும்பினாலும் எல்லா சீக்வன்ஸுமே ஒரு செட்டு போட்டாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் டீம். அவ்வளோ செலவு பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டு வந்திருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் த என்டையர் டீம் அண்ட் தேங்க்யூ ஆல். ஹலோ. அரண்மனை சீக்வன்ஸில் ஒவ்வொரு பாட்டோட சார் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டாரு. ஸோ எனிதிங் வந்து விஷுவலுக்காக என்ன வேணாலும் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, அல்லது இது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாராவது உங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் ஏதாவது சொன்னால் கூட நீங்கள் எனக்கு கேளுங்க, டைரெக்டாக உங்களுக்கு எல்லாம் பண்ணுறேன். ஸோ அதுக்கான எந்த ஒரு இது இல்லாமல் நான் கேட்டதை விட அதிகமாகவே இது நான் ஒன்று கேட்டிருப்போம், அதை விட ஜாஸ்தியாகவே கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருக்கும். அது வந்து ரைட் ஃப்ரம் த செட்லேருந்து கிராஃபிக்ஸ் வரைக்கும். ஸோ இன்றைக்கி விஷுவல்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலி. ஸோ இப்போ என்னென்னா ஒரு இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்படி தான் வரணும்னு டேரக்டர் வந்து ஒரு விஷயமும் டிசைன் பண்ணி வச்சிருந்தார். ஸோ ஒரு செட்டாக இருக்கட்டும், ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், இந்த சீக்கிரம் இப்படி எடுக்க போகிறோம் எல்லாமே வந்து ப்ரீ விஷுவல் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அவர் டேரக்டர் வந்து எல்லாமே இப்படி தான் வேணுன்றதை ஒரு ப்ரீ விஷுவல் பண்ணி வச்சுருந்தார். ஒரு ப்ரீ ஒர்க் பண்ணி ஒரு ஸ்டோரி போர்ட் மாதிரியான விஷுவல்ஸ் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ அதனால் எங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ அதை விஷுவலாக பண்ணுறதுக்கு இன்னும் அது ஒரு இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. So the movie has come out really well. ரொம்ப பெரிய ஸ்கேலில் வந்திருக்கு. லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் த கேமரா ஒர்க், லைக் ஃப்ரம் த ஸ்டோரி டு தி இதில் இன்னும் பெருசாக இது ரொம்ப பெருசாக பேசுகிறோம்னா சிஜி பார்த்தீங்கன்னா பயங்கர இட் ஹாஸ் கம் அவுட் ரியலி வெல். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு விட்னஸ் த மேஜிக் ஆன் ஸ்க்ரீன். ஸோ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலேயே பிரம்மாண்டம்னா இந்த அரண்மனை 4 தான் பிரம்மாண்டம். இந்த படத்தை இயக்குன எங்கள் டைரக்டர் சுந்தர்சி சாருக்கு உண்மையிலே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். அரண்மனை 1லேருந்து இப்போ அரண்மனை 4 வரைக்கும் கண்டினியூஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப இந்த மாதிரி படங்களை வந்து ரொம்ப சாதாரணமாக வேறு ஜோனரில் ரொம்ப பிரம்மாண்டமான வெற்றிகளெல்லாம் அனுபவிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை அவர் ருசிப்பார். நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். Thank you so much.
The entire crew of Aranmanai 4 is very dear to me because each and everyone guided me in their own way during the shooting time. And my Malayalam movie Maligapuram was a huge success, and I pray to Almighty God for Aranmanai 4 to be a super duper hit. And once again, I would like to thank everyone for inviting me to be a part of this wonderful program. And it was lovely working with this amazing crew, and especially with Tamana Didi and Rashi Didi. And thank you all. அந்த யோசனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த படத்துக்கு கூப்பிடும்போது இட் வாஸ் ஐ ரியலி ஃபெல்ட் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் தம். அடுத்தது நான் மட்டும் இல்லை, ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே சொல்லுவாங்க, நல்ல வேலை தெரிஞ்ச டைரக்டர்கிட்ட வேலை செய்கிறது வந்து இட்ஸ் ப்ளஷர், இட்ஸ் ஃபன், எந்த விதமான ஸ்ட்ரெயினுமே இருக்காது. ஸோ கிளியர், என்ன எடுக்கணுங்கிறதுல அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய சீக்வன்ஸாக இருந்தாலும் அது கொஞ்சம் கூட நம்மளுக்கு மென்டலாகவோ ஃபிசிக்கலாகவோ டிஸ்டர்ப் ஆகாமல் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல டேரக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் அ ஹியூஜ் பிளெஸ்ஸிங். அண்ட் ஐ எம் ஸோ ஃபார்ச்சுனேட் இந்த படத்தில் வந்து சார் கூட ஜாயின் பண்ணது. இது தொடரணும். ஃபார்ச்சுனேட்லி இந்த படத்தில் இருந்து நான் பேய் கூட சண்டை போடல, அதனால் சாகலை. ஸோ மேபி இதோட அடுத்தது வரும்போது ஐ வில் பி ஸ்டில் பி எ பார்ட் ஆஃப் இட் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் டு சுந்தர் சி சார். It's a honor and pleasure working with you. Thanks for making me a part of your film. Thank you. Thank you, sir. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையாகவே சுந்தர் சி சாரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு அப்பா அண்ணன் ஒரு குரு மாதிரி ஒரு ஃபீல் வரும். லைக் சார் சொன்ன மாதிரி தான், ரொம்ப தெளிவு. அந்த மாதிரி இருந்துட்டால் எங்கள் ஆர்டிஸ்ட் வந்து வேலையாக இருக்காது. என்ன தேவைன்னு சொல்லிடுவார். அதே மாதிரி தேவையில்லாத ஷார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அண்ட் அது தவிர்த்து அவர் கூட பர்சனலாக உட்காரும்போது நிறைய விஷயங்கள் சொல்லி தந்தார். அது எனக்கு லைஃப்லையும் சரி சினிமாலையும் சரி நிறைய உதவுன்னு நான் நம்பினேன். And it was a wonderful experience to be part of such a big team, and Aranmanai is like a celebration for all. To be part of that celebration, I'm very happy again, and thanks for giving me this opportunity, sir. Like very happy to be part of it, and thank you all. Hope you love the movie, and thank you once again. பண்ணிட்டு இருக்கேன். இதில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மேடத்துக்கு தெரியும், மீசையை எடுத்துருன்ட்டார் வந்ததும். ஐயோ தலைவா, அது தெரிஞ்சதுன்னா அங்கே பிரபாஸ் படத்துக்கு திரும்பி போனோம், மீசை எடுக்கவே முடியாது அப்படின்னு கேரவன் வந்துட்டு யோசித்தேன், சரி கிளம்பி போயிடலாமான்னு. ஆனால் தலைவனோட பாச வலை பிடிச்சி இழுத்துட்டேன். சரி பார்த்துக்கலாம் பிரபாஸ்லான்ட்டு மீசையை எடுத்து வேறு லெவலில் பாபு கூட செம்ம சிங்க் ஆகிடுச்சு. நானே முதல்ல டவுட்டில் தான் பண்ணேன். செகண்ட் டே தேர்ட் டே எல்லாமே கேரளாவில் அந்த ஒரு பெரிய அரண்மனை செட்டப்பில். தேர்ட் டே நான் அப்படியே அந்த கேரக்டராகவே மாறிட்டேன். எப்படின்னா இந்த ஒரு கார்பெண்டர் கேரக்டர். அப்போ தான் ஃபோர்த்து டே போய் சொல்லிட்டேன், சார் வெரி சாரி, உங்களை தப்பாக நினச்சிட்டேன், ஏதோ பழிக்கு பழி வாங்குற மாதிரி இருந்தது நினச்சி எடுக்க சொன்னி. ஆனால் உண்மையிலே இப்போ ஃப்ரேமில் பார்க்க எனக்கே அது வேறு மாதிரி இருக்குது. நான் தானான்றது டவுட்டாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அதை பண்ணிவிட்டு, இதில் என்ன பெரிய பியூட்டின்னா 5 நாள் 8 நாள் 10 நாள் 10வது நாள் பிரபாஸ் உண்மையிலேயே அங்கே வந்துட்டார். டேட் கேட்குறாங்க. நான் இங்கே முடியாதுன்ட்டு இங்கே ஒரு மேடத்தோட டேட் போயிட்டு வந்துட்டு பிடிச்சி அந்த 1 டேக்கு அந்த மேனேஜர் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான். இவன் கேரளாவில் தான் இருக்கிறானா அப்படின்ட்டு. இவன் வந்தபோது என் மீசையை பார்க்கக்கூடாது, ஏன்னா அது ஒரு பெரிய வில்லங்கம் ஆகிடும். ஐயோ மீசை இல்லாமல் இருக்கிறான்னு கூப்பிட்டு சொல்லிட்டு அந்த பிரபாஸ் டைரக்டர் செத்துருவான். அதனால் அவனை இப்படியே வச்சுட்டு இந்த கொரோனா டைம் மேலே மாஸ்கை போட்டு அப்படியே ஏற்றி திருப்பி ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் நிஜமாகவே முதல்ல அப்படி இருந்து, ஆனால் போக போக அப்புறம் டப்பிங் பேசின உடனே உண்மையிலே எனக்கே இந்த படம் பார்க்கணுன்ற ஒரு உணர்வு வருது. ரெண்டாவது சுந்தர் சார்கிட்ட வந்து பேய் தோற்றதில்லைன்னு, பேயை நம்பினால் தோற்றதில்லை ஒரு டைலாக் சொல்லுவார். அது உண்மையிலேயே பேய் படம்னு பார்க்கும்போது நம்ம என்ன ஃபீல்டில் இருந்தால் டங்குன்னு தான் அப்படியே கிருன்னு ஆகிடுது. ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி அவர் எப்படி இருந்தாலும் 100-120 வருஷம் வாழ்வார். ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன், அவரோட மனைவி. இந்த மாதிரி மனைவி எல்லாருக்கும் கேட்ட ஜப்பான் மாதிரி எல்லாம் 120 இயர்ஸ் வாழலாம். ரொம்ப டஃப், அது கிடைக்காது. அந்த விதத்தில் அவர் ரொம்ப லக்கு.
ஸோ ஆல் த பெஸ்ட் சார். நீங்கள் இப்போ ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா அவனி சினிமேக்ஸ் இந்த கம்பெனியில் நான் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்டாக தான் நான் ஃபீல் ஆகிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து இது ஒரு பெரிய கூட்டம், ஆனால் ஒரே ஒரு சிங்கம் மட்டும்தான் இருக்கும். அவர் தான் இயக்குனர் சுந்தர் சி சார். என்ன அப்படின்னா எல்லாரையும் கரெக்டாக ரோன் பண்ணுவார். அவர் சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பாருன்னு நினைப்போம், ஆனால் டக்குன்னு பார்த்தா நீங்கள் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னுவார். நிஜமாகவே நம்ம ஒத்துக்கலான்னா கூட போட்டு காமிச்சிட்டுவார். ஸோ அந்தளவுக்கு ஷார்ப்பு. அதாவது ஒரு இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் ஒரு இயக்குனர்கள் இந்த மாதிரி ஒரு டைமிங்கை, அந்த ஷார்ட்ஸ் பிரிக்கிறத, அந்த வேலை வாங்குறது, இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி. அதில் இந்த வரிசையில் இப்போதைக்கு முதல் இடம் வந்து சுந்தர் சி சார் அவர்கள் தான். ஆமாம், ஏன்னா அவர் கூட நடிக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருக்கும். திடீர்னு திட்டிடுவார் இல்லை சார்? ஆமாம், என்ன கரெக்டாக அவர் எதிர்பார்க்கறது வரணும். அதுபோல் அவருடைய டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே அவருக்கு கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக இருப்பாங்க. ஸோ இந்த யூனிட் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சுந்தர் சி அவர்களும் குஷ்பு அவர்களும் இவங்கனால இன்றைக்கி நாங்கள் அத்தனை பேரும் நிறைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு சந்தோஷமாக வாழுது. அதனால் அவங்களும் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் நெடுங்காலம் சௌக்கியமாக வாழணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மியூசிக் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் அவர் என்னங்க தமிழ், அவங்க ஃபேமிலி தம்பின்னு சொல்லிட்டாங்க குஷ்பு. அதனால் இந்த படத்தை பெரிய அளவில் வெற்றி பெறும். ஹீரோயின் அவங்கள தான் அவங்க பாருங்க வளைச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளையெல்லாம் எடுக்க மாட்டாங்க, கவலையப்படாதீங்க. அங்கே பாருங்க என்ன நடக்குது. ஆனால் இது ஒரு பேன் இண்டியா படம். உங்களுக்கு தெரியுமா, இந்த படம் வந்து இந்த 4 பார்ட்லேயும் வச்சு இந்த பார்ட் வந்து வேற டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ரொம்ப கேட்சிங்காக இந்த சிஜி ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த 4 போர்ஷனில் இந்த பார்ட் 4 வந்து பேசப்படும். இவ்வளோ டீட்டெயில் எப்படி தெரியும் உங்களுக்கு? எல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான். இது என்ன இருக்கு? ரொம்ப நன்றிங்க. இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அண்ட் சார் கூட எல்லாம் நல்ல எனக்கு ஒரு அனுபவம் கிடச்சிது. ஸோ யோகி பாபு சார் இருக்காங்க, எல்லார் கூடயும் நான் நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறணும்னு நான் எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். சுந்தர் சார், அப்புறம் மதன் சார், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கலகலப்பு ஒன்றில் வந்து எப்போவுமே எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன், கலகலப்பு ஒன்று பண்ணும்போது நான் கிளம்பும்போது சார் வந்து என்னை பார்த்து ஒன்று சொன்னார். உக்காந்தார் சார். உக்காந்துருக்கும்போது நான் என்ன பண்ணேன், அவரை பார்த்துட்டு சார் இதுமாதிரி நான் முடிஞ்சிச்சு சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சார்கிட்ட சொன்னேன். அப்போ சொல்லும்போது சார் சொன்னார், யோகி பாபு நீங்கள் நடந்து வரும்போது உங்கள் தலைக்கு பின்னாடி ஒரு சக்கரம் சுற்றுச்சு அப்படின்னு. அந்த சக்கரம் வந்து சார் எப்படி சொன்னாரோ அதேமாதிரி கடைசி வரலும் இந்த தமிழ் சினிமாவில் நான் இருக்கிறவரை அந்த சக்கரம் சுற்றிட்டே இருக்கும். அந்த சக்கரத்தை வந்து சார் தான் சுற்றி வைக்கணும். ரொம்ப நன்றி சார். இதுக்கப்புறம் எனக்கு அது சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. டோட்டல் குஷ்பு மேடம், இதை நடித்த எல்லா நடிகர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். பிடிச்சிருக்கா? I think this is one of the best trailers in all the Aranmane's that I have seen, and I have been a part of Aranmane 3. I think I personally loved it. Me and Tamanna were sitting and we were like, oh my god, we got scared looking at this. So we are really looking forward to Aranmane 4. எனக்கு ஹாரர் காமெடி ஃபில்ம்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் பார்க்குறதுக்கு. ஸோ ஐ எம் அ ஹியூஜ் ஹாரர் ஜானர் ஃபேன். முதல்ல அரண்மனை 3 அண்ட் இப்போ அரண்மனை 4 எல்லாமே இட் ஹஸ் பீன் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டோரி வைஸ் எல்லா அரண்மனை ஃபில்ம்ஸை விட இந்த ஸ்டோரி பெஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ அரண்மனை 4 உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல சம்மர் ட்ரீட்டாக கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஹாரர் காமெடி டைரக்ஷன் ஐ ஃபீல் இஸ் த டஃபஸ்ட் திங் டு டூ, அண்ட் Sundar C sir, I think he's the master of that craft. So you've done such a fabulous job, and sets la he's always like very cool. You feel like, I mean, there is a lot of stress on a horror film set, but I've always seen him being very cool, and that helps us as artists.
ஸோ சுந்தர் சார் இப்போ I'll say it in Tamil. ஸோ சுந்தர் சி சார் ரொம்ப நல்லா இந்த படம் செஞ்சிருக்காரு. And about Tamanna, we've ஒரு படத்தில் already we've worked in Telugu and இப்போ தமிழில் கூட I think people are looking forward to the song specifically. கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேரோட டான்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும் for sure. I personally love that song and hip hop Tamiza. I feel like BGM ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு horror filmக்கு and I think he's done a great job with songs, with the BGM, with the RR that I mean it elevates the film, so thank you for that. Cinematography is romba mukyam and I want to thank sir for making us look great, for giving us the chills. Thank you Kicha sir, wherever you are. Where are you sir? Thank you sir. Thank you for that. And for all my co-stars, Yogi Babu sir, Sarla ma'am, I've had most scenes with them. Thank you for being such wonderful co-actors. Adhe madri Khushbu ma'am, romba thank you for always being a big support and always pushing us and telling us how lovely we look and how lovely we perform. It means a lot to us. And ஆனஸ்ட்டாக எனக்கு இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர் ஸ்டோரி த்ரில் ஹாரர் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். ஐ திங்க் இட் பி அ கிரேட் சப்போர்ட் டு அஸ். பீட் இன் தெலுங்கு, பீட் இன் தமிழ், பீட் இன் ஹிந்தி. நவ் இட்ஸ் கோயிங் bigger and I feel Aranmanai 5 will also be bigger than Aranmanai 4. That's how it's always been. So thank you so much to the media, to everybody who's here today to support us, and we hope that you guys like the film when it releases. Thank you. இங்கே வரப்போ ஒரு நர்வஸ்னஸ், ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். இந்த படம் ஷூட் பண்ணும்போது AI ஷாட் வித் பீப்புள், எனக்கு மோஸ்ட் பிடிச்ச பீப்புள், அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. சுந்தர் சி சார், குஷ்பு மேம், எனக்கு தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் ஃபேமிலி மாதிரி. And they are people who I always feel like they put their money where their mouth is, which I think is very brave. We keep talking about we should make more female oriented films, we should empower women. இந்த மாதிரி பேச்சுங்கள் நிறையா பேர் பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனால் அதை பற்றி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சுந்தர் சி சார் மாதிரி ஒரு டைரக்டர் என்ன படம் வேணாலும் அவங்க பண்ணலாம். ஆக்ஷன் படமும் ரொம்ப ரொம்ப பிரமாண்டமாக எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் ஃபில்ம் விச் ஹேஸ் அ லாட் ஆஃப் இமோஷன் அண்ட் சென்சிட்டிவிட்டி, அதுவும் சார் பியூட்டிஃபுல்லாக காமிச்சாங்க, எஸ்பெஷலி ஹாரர் காமெடி ஜானரில். அண்ட் குஷ்பு மேம், நீங்கள் என்ன what can you not do? I want to know, because you are the definition of a perfect woman. There's nothing that she can't do. And எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. What you're achieving in the world of politics, what you're achieving in the world of cinema, what you're achieving in the world of production. It's so many things, and I feel like Sundar sir, thank you, because I feel like it's family. It's the man in the house who actually creates that supportive environment, and we need more people like you who will actually put out films that say something in a subtle way, but they're making a very big impact. And in the padam, of course, ஒரு தமிழ் மக்களுக்கு இது ரொம்ப ஒரு பிடிச்ச ஃப்ரென்ச்சைசி. ஆனால் இது இப்போது பேன் இண்டியா சேரப்போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஹிப்ஹாப் தமிழா, you have always just, like Rashi said, elevated every film that you've been a part of, and we really enjoyed dancing to Achacho. Rashi is one person. நாங்கள் ஒரு 5-6 years பிஃபோர் ஒரு படம் பண்ணியிருக்கோம், பெங்கால் டைகர். அண்ட் அப்போவே நான் அந்த மாதிரி ஒரு ஜென்வன் co-actor பார்த்ததே இல்லை. அண்ட் ஐ ஜஸ்ட் டோன்ட் லைக் சேயிங் ஃபீமேல் co-actor, பிகாஸ் ஆக்சுவலி ஒரு ஃபீமேல் co-actor தான் ஒரு இன்னும் ஃபீமேல் ஆக்டருக்கு கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நாங்கள் எனக்கு இருக்கிற பிரச்சனைகள், ஹாப்பினஸ், ஜாய், சேட்னஸ் எல்லாமே ரொம்ப சிமிலராக இருக்கும். ஸோ ஆக்சுவலி
very few people who understand that actually heroines, if they were to bond, our ரொம்ப close bond பண்ணுவாங்க. And I had that with Rashi. And I know that she's one of the most genuine and honest people. And எப்போவுமே மீட் பண்ணாலும் அதே warmth, அதே sweetness and effort. I have seen her grow from ஒவ்வொரு படங்கள்ல இருந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ அமேசிங் பிக் பியூட்டிஃபுல் படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ, வெரி வெரி எக்ஸைட்டட் ஃபார் யூ. அண்ட் ஐ எம் எக்ஸைட்டட் இது நாங்கள் சேர்ந்து பண்ணுறோம். We have Kovai Sarla ma'am. We worked in a film before. இந்த படம்ல ஆக்ட் பண்ணல, பட் it's a very very exciting part of Ngloda. And I'm also I've always been a big fan. They say that women don't have a funny gene, but actually Kovai Sarla ma'am has always been that one person who holds that flag very high, that funny is a female gene. F for funny, F for female. And AC Shanmugam sir, thank you so much. It's just a super comfortable, pleasant experience in the production level work pandrathu. And actually I really got scared in the trailer, Sundar. In the last shot when you turn around and you see that face, and me and Rashi were watching it and we just like went like that. So it's nice, naanga padam pannita actually marandro, we forget what portions we've shot and we forget how the film is looking. But the trailer is fortunately speaking for itself. So padam pati actually I'm waiting now in the padam epo release agubodhu, and looking forward. Ellarum in the padam please theater le parunga. And very very excited. Kicha sir, I can't see you, I don't know where Kicha sir is. Kicha sir, thank you so much. You made us look amazing. And I also feel like after doing so many different genre of movies, idile or character ரொம்ப நேச்சுரலா ரொம்ப ரியலா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க என்ன. அண்ட் கண்டிப்பாக இந்த படத்தில் என்னோட இருக்கிற லுக் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ கிச்சா சார் இது பண்ணுறதுக்கு. Thank you all. Thank you for being here this afternoon and making time for this event. Thank you, Ramya. Thank you. Thank you for hosting us. Always a pleasure. Thank you. everyone வணக்கம். Thank you for coming. அரண்மனை 4 என்னோட 6வது படம். சுந்தரனா கூட என்னை தமிழ் திரையுலகில் இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தியது அண்ணன் தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து இயக்குனராகவும் நடிகராகவும் அறிமுகப்படுத்தியது அண்ணன் தான். ஸோ அவர் மேலே இன்னும் வச்சுக்கிட்டு இருக்க நம்பிக்கைக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அரண்மனை 4 1, 2, 3 எப்படி மிகப்பெரிய வசூலில் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்ததோ, அரண்மனை 4ம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். 5, 6, 7, 8ன்னு தொடர்ந்து அமைந்து கொண்டே போகும்னு முன்கூட்டிய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ரொம்ப அருமையான ஒரு இது என்னென்னா இப்போ இந்த படத்தில் லீட் பார்த்தா ஃபீமேல் ஓரியன்டாக தமன்னா ராஷிகானா 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸ்க்ரீனில் பார்க்காதவங்க தமன்னா ரொம்ப நேச்சுரலான ஒரு லுக்கில் இருக்காங்க. both of you are amazing on the screen, and thank you for the amazing moments in the song. You elevated the song with your grace and your dance, and thank you for that. யோகினா இருக்காரு, விடிவனா இருக்காரு, ஸோ பயங்கர காமெடி இருக்கும் கண்டிப்பாக. அண்டு சரளாமா இருக்காங்க, ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு காமெடி இருக்கும் இந்த படத்தில். அண்டு சுந்தரனாவோட தொடர்ந்து வெற்றி படங்களாக வந்துட்டு இருக்கிற ஃப்ரான்ச்சைஸ். ஸோ இதுவும் கண்டிப்பாக வெற்றி படமாக அமையும்னு நினைக்கிறேன். அண்ணன் பக்கத்தில் இருக்கப்போ பொதுவாக தனியாக இருந்தால் நிறைய பேசலாம், பட் அண்ணன் பக்கத்தில் இருக்கப்போ ஒரு மரியாதை காரணமாக நான் இதோட என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு அண்ணன் கையில் மைக் தரேன். ஸோ தேங்க்யூ அண்ணன், தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங், நாட் ஓன்லி ஃபார் திஸ் மூவி பட் ஃபார் எவ்ரி திங். நன்றி அண்ணன். அண்ட் அண்ணி தேங்க்யூ. வந்திருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், மீடியா சகோதர சகோதரிகள், பத்திரிகை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கம். அப்புறம் படத்தில் எனக்கு தோளோடு தோல் நின்று பணியாற்றிய என்னோட க்ரூ,
ப்ளஸ் ஆர்டிஸ்ட் தமன்னா, ராஷிகண்ணா, சர்லாமா, யோகி, விடிவி, ஜெயபிரகாஷ் சார், சந்தோஷ், எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். அரண்மனை 4 இது வந்து 4வது தடவையாக அந்த ஃப்ரான்ச்சைஸ் வச்சுட்டு அவங்க முன்னாடி உட்காந்து வந்திருக்கேன். இது ஸ்பீச் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 பாட்டு நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த அரண்மனைங்கிறது நான் வந்து எதுவுமே ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது நான் பிளான் பண்ணவே இல்லை. இந்த அரண்மனை வந்து ஒரு 4வது ஃப்ரான்ச்சைஸ் வரைக்கும் போகும் அப்படின்ட்டு. ஏன்னா அரண்மனை 2 முடிவு பண்ணது ஃபஸ்ட்டு, 3 டிசைட் பண்ணது செகண்ட் பார்ட். அந்த மாதிரி இப்போ 4th வந்து வரதுக்கு காரணமே அதோட 3வது பகுதியோட வெற்றி தான். என்னோட அரண்மனை நான் எந்த படமே வந்து இது ஓகே படம் ப்ரீவியஸ் படம் ஜெயிச்சிருச்சு, இதை நம்ம கேஷ் பண்ணிக்கலாம், இமீடியட்டாக ஒரு படம் ஆரம்பிக்கலாம்னு என்றைக்குமே யோசிச்சதில்லை. ஏன்னா அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய டைரக்டர் கேரியருக்கு ஒரு ஆணிவேர் மாதிரி சொல்லலாம். ஸோ எப்பவுமே அந்த படத்தை வந்து நான் என்னென்னா ஒரு நல்ல நாட் கிடைச்சா மட்டுமே தான் அதை தொற்றுக்கணும் இல்லையா, ஓகே இதை நம்ம பண்ணுவோம் கேஷ் பண்ணுவோன்ட்டு என்றைக்குமே நினச்சதில்லை. ஏன்னா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பாகட்டும், ஆடியன்ஸ்ட்டு அதுக்கு அதோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஒரு வேறு லெவலில் இருக்கும். ஸோ என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அதை நான் ரொம்ப சேஃப் சூழல் தான் போயிட்டு இருந்தேன். ஏன்னா அரண்மனைங்கிறது வந்து எனக்கு ரொம்ப என்னோடய கேரியரில் என் லைஃப்பில் ஒரு முக்கியமான அங்கம். ஸோ நல்ல எனக்கு கான்ஃபிடென்ட்டான நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஐடியா கிடைக்கிற வரைக்கும் அந்த படத்தில் இது வரைக்கும் தொட்டதே இல்லை. இந்த அரண்மனை 4 கூட அப்படி தான் ஆரம்பித்தோம். எப்படின்னா திடீர்னு என்னோட கோர் ரைட்டர்ஸ் நரு, கீர்த்தி வந்து ஒரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னாங்க. வேறு படத்துக்கான டிஸ்கஷன் இருந்தபோது ஒரு பாக்குங்கிற ஒரு விஷயம், ஏன்னா அது பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியாக வரணும். அதாவது இந்தியாவில் பெரும்பகுதியை ஆண்ட மன்னர்கள், உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அசோகர் எடுத்துக்கலாம், அவுரங்கசீப், அக்பர், அவங்க எல்லாமே அவங்களோட எல்லை பகுதிகள். இப்போ நார்த்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போயிருக்காங்க, சில பேர் பாகிஸ்தான் லாகூர் வரைக்கும் போயிருக்காங்க, சில பேர் காஷ்மீரை தாண்டியிருக்காங்க அவங்களோட எல்லை பகுதி. அதே மாதிரி வெஸ்ட்லேயும் மேலே போயிருக்கு. சவுத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் டெக்கான் வரைக்கும் வந்திருக்காங்க, பெங்களூர் வரைக்கும் வந்திருக்காங்க, மதுரை வரைக்குமே வந்திருக்காங்க. ஸோ சவுத்து, நார்த், வெஸ்ட்டில் வந்து அவங்களோட பார்டர் மாறினாலும் ஈஸ்டில் மட்டும் கிட்டத்தட்ட கோடு கிழிச்ச மாதிரி பிரம்மபுத்திரா நதியை தாண்டி யாருமே போகல. அதுக்கு வரலாற்று ரீதியாக வந்து வெவ்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. அங்கே ஒரு வீரமான ராஜ பரம்பரை இருந்துச்சு, இல்லை ஒரு கொரில்லா படைகள் நிறையா இருந்துச்சு, இல்லை ஒரு புவியியல் ரீதியாக ஒரு ஜாகிரபிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய அடர்ந்த காடுகள் மலைகள்லாம் இருந்ததுனால அதை தாண்டி இவங்க போக முடியலங்கிற மாதிரிலாம் வெவ்வேறு காரணங்கள். பட் நாங்கள் பேசும்போது அதெல்லாம் யோசித்தோம். ஏன்னா ஒரு இமயமலையெல்லாம் தாண்டி வந்தவங்களால வந்து பிரம்மபுத்திரா நதியை தாண்டிக்கிற காடுகளை தாண்ட முடியாதா? அதே மாதிரி எத்தனையோ பெரிய வீரர்கள்லாம் வந்து ஜெயிச்சவங்க வந்து அங்கே இருக்கிற பர்டிகுலர் சோல்ஜர்ஸ், அது கொரில்லா படையாக இருக்கட்டும், ராஜா பரம்பரையாக இருக்கட்டும், அவங்கள ஜெயிக்க முடியாதா? இந்த மாதிரி கொஞ்சம் கேள்விகள்லாம் எங்களுக்கு எழுந்துச்சு. அப்போது வந்து 4வதாக இன்னொரு காரணமும் வந்து அங்கே பேசிக்கிறாங்க பொதுவாக. என்னன்னா இவங்க அந்த எல்லையை தாண்டாததுக்கு காரணம் அங்கே இருக்கிற வீரர்களோ இல்லை இப்போ ஜாகிரபிக்கல் ரீதியாக இருக்கிற மற்ற விஷயங்களுக்கு மீறி அவங்க அங்கே எல்லையை தாண்டாததுக்கு காரணம் பயம் அப்படின்னு ஒரு அங்கே இருக்கிற சில சாரார்கள் வந்து இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன பயம்னா பேய் பயம். அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மபுத்திரா நதியை தாண்டி நிறைய அந்த பழங்கதைகள், அந்த ஃபோக்லோர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய பழங்கதைகள்லாம் உலாவிட்டு இருக்கு. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தான் அன்றைக்கி எங்கள் டிஸ்கஷனில் அவங்க சொன்னாங்க. அந்த தகவல் பாக் அப்படின்ட்டு ஒரு விஷயம். இன்னும் வந்து அந்த பாக்கை பற்றி பயப்படுற மாதிரி நிறைய கதைகள்லாம் உலாவுது. அந்த பாக் நீர்நிலையில் இருக்கும், யாராச்சும் போனாங்களோ அவங்கள அடிச்சுட்டு அவங்க உருவத்தை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவங்களாம் கூட்டு வந்து அவங்கள அடிச்சுடுங்கிற மாதிரி நிறைய அதை சுற்றி கதைகள்லாம் உலாவுச்சு. அந்த பாக்கை அடிமைப்படுத்திட்டா அதுகிட்ட நினச்சதெல்லாம் சாதிக்கலாம், அதை அடிமைப்படுத்த போய் அதனால் செத்தவங்க பல பேர் இருக்காங்கலாம் நிறைய கதைகள். இதை கேட்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இதுவே வந்து அரண்மனை 4க்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைச்சுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா அரண்மனை இது வரைக்கும் 1, 2, 3 பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு தான் அந்த கதையெல்லாம் இது வரைக்கும் மூவ் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் நம்ம படத்தில் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அப்படி ஆரம்பிச்சது தான் அரண்மனை 4. இருந்தாலும் எனக்குள்ள ஒரு அப்போ நான் ஆக்சுவலாக வேற ஒரு படம் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. ஸோ மனசுக்குள்ளே ஒரு ஆசோலேஷனு, அரண்மனை 4 ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் உட்காரலாமா? ஏன்னா ஒன்ஸ் அந்த ஒரு ஐடியான்னு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி இடத்துல தண்ணி விட்டு அந்த கடை நிரம்பும். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா கிடச்சிருச்சுன்னா உடனே நமக்கு என்ன ஆகும்னா
ஒரு பரபரமும் உடனே அந்த ஸ்கிரிப்டை பண்ணணுமேட்டு. அப்படி தான் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் ஒர்க்காக போயிட்டு இருந்தாலும் சின்ன ஆசிலேஷன், ஏற்கனவே கமிட்டான அந்த படம் ஒர்க் ஆரம்பிக்கலாமா இதை ஆரம்பிக்கலாமான்ட்டு. அப்போ நான் ஒரு வேலையாக பாம்பேக்கு போகிறேன். போகும்போது ஃப்ளைட்டில் என் கூட வந்து ஒரு 8th or 9th படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு வந்தாங்க அவங்க பேரண்ட்ஸோட. அந்த பொண்ணு ஃப்ளைட்டு ஃபுல்லாக என்கிட்ட விடாமல் கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம், அரண்மனை அடுத்தது எப்போ, அரண்மனை எப்போ அடுத்ததுன்ட்டு. அதே மாதிரி அதை முடிச்சுட்டு நான் சாயங்காலம் நைட்டு ஃப்ளைட்டில் வரேன். அதே மாதிரி இன்னொரு பொண்ணு ஒரு 9th or 10th படிக்கும். அவங்க அப்பா அம்மா கூட வந்து நான் கடைசி பஸ்ஸில் ஏறுறேன். அந்த பஸ்ஸில் ஏறிட்டு, சார் உங்கள் பஸ்ஸில் தான் ஏறணும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு. என்னம்மாண்ணா, இல்லை நான் அரண்மனை ஃபேனு, எப்போ நீங்கள் அரண்மனை ஆரம்பிக்கிறீங்க அங்கிள் கேட்டுச்சு. நான் வந்து இது எனக்கு வந்து ஒரு சைன் மாதிரி தெரிஞ்சுது. நானே குழப்பத்தில் இருந்தேன், இந்த படமா அந்த படமாட்டு. அப்போ எனக்கு ஒரு கிளியராக வந்து ஒரு முடிவு எடுத்தேன். அந்த குழந்தைகிட்டே சொன்னேன், நான் அரண்மனை 4 எடுக்க போகிறோமா, நீ எல்லாத்தையும் சொல்லு, இந்த படம் நான் எடுக்கிறது உனக்காக அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு எங்கேயாச்சும் இது பார்த்துட்டுச்சுன்னா, தேங்க்ஸ்மா, உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அரண்மனை 4 ரெடியாக இருக்குது, நீ பார்த்துட்டு உன் கருத்தை சொல்லணும். ஸோ அரண்மனை ஸ்கிரிப்ட் முடித்தாலும் எனக்கு அதில் 2 முக்கியமான விஷயம். அதுக்கான ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னுடைய மதிப்புக்குரிய என்னுடைய மூத்த அண்ணன் ஏசி சண்முகம் சார், அப்புறம் ஏசிஎஸ் அருண் தம்பி, அவங்க 2 பேர்ட்டையும் இந்த மாதிரி ஐடியா சொன்னால் முதல்ல கதையே கேட்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அவங்க வச்சுருக்க எம்எல்ஏ வச்சுருக்க நம்பிக்கை எப்படி, என்னங்க கதையெல்லாம் கேட்டு நம்ம பண்ணுவோம். இல்லை நான் கதை சொல்கிறேன்ட்டு. என் கேரியரில் இப்படி ஒரு கதை எந்த ப்ரொடியூசரும் கேட்டதில்லை. ஏன்னா கதைக்கு சொல்லி 5 நிமிஷத்தில் அருண் நிறுத்திட்டாரு. இல்லை நிறுத்துங்க, நீங்கள் ஃபுல் கதையை சொன்னால் எனக்கு படம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்ட்டு. இந்த மாதிரி எல்லா ப்ரொடியூசரும் டைரக்டர் சொல்கிறா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ படம் இன்னும் பார்க்கல, தம்பி பார்க்கல, பார்த்தவெல்லாம் நல்லபடியாக சொல்லுவேன், பிடிச்சிருக்குன்னு நான் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து இது வரைக்கும் அந்த அரண்மனையை விட ஒரு பிரம்மாண்டமான பொருள் செலவு, பிரம்மாண்டமான விஷுவல்ஸ், சிஜி எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கலன்னா வந்து என்ன மாதிரி இயக்குநர்களுக்கு வந்து அது பண்ணுறது முடியாத காரியம். நான் என்ன பண்ணணும்னாலும் உங்கள் சுதந்திரம். அவங்க இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டதில்லை. தேங்க்ஸ் தம்பி, அப்பாவுக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பில்லராக இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மதன் சார், அவர் இல்லைன்னா வந்து இந்த ஃபங்க்ஷனே இந்த அளவுக்கு இந்த மாதிரி பெருசாக நடந்திருக்காது. ஸோ தேங்க்ஸ் மதன் சார். அப்புறம் ஸ்கிரிப்டை ஆரம்பித்தோம். எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஃபஸ்ட்டு பெரிய ஒரு சவால் என்னென்னா, படத்தோட முக்கியமான, ஏன்னா படம் வந்து ஃபீமேல் சென்ட்ரிக். எல்லா அரண்மனையிலையும் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோயின் இருப்பாங்க, ஃபீமேல் ஓரியன்ட். பெரிய சவாலாக முதல்ல இருந்தது வந்து இந்த ஹீரோயின் கேரக்டரில் யார் வர போகிறாங்க, 2 ஹீரோயினில் ஒரு ஹீரோயின். ஏன்னா வழக்கமான ஹீரோயின் கேரக்டர் அது கிடையாது. ரொம்ப சவாலான கேரக்டர், ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட். அப்புறம் அந்த கேரக்டர்ன்ற பெரிய சவால் என்னென்னா, அந்த கேரக்டரை பார்க்கும்போது பயமும் வரணும், பரிதாபமும் வரணும். இட் ஷுட் பி ஸ்கேரி அட் த சேம் டைம், இட் ஷுட் பி வெரி சென்டிமெண்டல் அட் த சேம் டைம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கேரக்டர் குழந்தைக்கு ஒரு அம்மா. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு சவாலான கேரக்டர் அம்மாவாக நடிக்கிறதுக்குன்னா எந்த ஹீரோயினும் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டை கேட்டோடனே முதல் வேலையாக வந்து அவங்க லைன் கேட்டோன்னே ஷி வாஸ் ஸோ மச் இன்ட்ரெஸ்டட். எனக்கு உண்மையாக ஆச்சரியமாக இருந்துச்சு. தமிழ்நாடு ஒத்துக்கிட்டோன்னே ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். நானே எனக்கு வந்து பொதுவாக வந்து நான் படம் பண்ணி ஆர்டிஸ்ட்டை பார்த்ததில் காட்டி படத்துக்கு முன்னாடியே காட்ட மாட்டேன். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்தில் நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்களோ அது மாதிரி இன்புட்லாம் கொடுத்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் தமிழ்நாடு இந்த படத்தோட ஸ்டில்ஸ் அனுப்பிச்சு யூ ஷாக் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். ஏன்னா படம் பார்த்து க்ரூவில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டது தி அதர் சைட் ஆஃப் தமன்னா அப்படிங்கிறத பார்த்து. ஏன்னா ஆடியன்ஸுக்கே வந்து இந்த தமன்னா புதுசாக இருப்பாங்க. தமன்னாவை கமர்ஷியல் ஹீரோவாக பார்த்துருக்கோம், ஃபைட்டிங் ஹீரோயினாக பார்த்துருக்கோம். பட் இது வந்து ரொம்ப ஒரு சென்டிமெண்டல் எமோஷனல் ஹீரோயினாக பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்த்தது வந்து இந்த படம் தான். இன்னும் சொல்ல போனால், இப்போ நீங்கள் ஒரு சாங் பார்த்தீங்க, ஆக்சுவலாக வந்து அந்த சாங்கே நான் படத்துலேருந்து தூக்கலாமான்னு நான் யோசித்தேன் ஒரு செகண்டு. ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது அந்த தமன்னாவோட கேரக்டர் இந்த இம்பேக்ட் இட்ஸ் கிரியேட்ஸ் நமக்குள்ளே அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஸோ தமன்னா அப்படி ஒரு கிரியேட் இம்பேக்ட் பண்ணிவிட்டு எண்டில் வந்து டக்குன்னு ஒரு மாஸ் சாங் போடணுமான்னு யோசித்தேன். அப்புறம் ராஷிக்கு நான் திட்டுவாங்கன்ட்டு அந்த சாங் அப்புறம் பண்ணிட்டேன். அந்தளவுக்கு தமன்னாவோட கேரக்டர் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. தேங்க்ஸ் தமன்னா. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தணும் அவங்கள, ரோப்பில் தொங்க வச்சு தரையில் தரன்னு இழுத்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கஷ்டமான கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்டாக. ஏன்னா ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா ஒரு
அவங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க நடிக்க வைக்கிறது எல்லாமே. இந்த படத்தில் கம்ஃபர்ட் ஜோனே கிடையாது. நோ மேக்கப், ஃபுல்லாக ஆக்ஷனு. அவங்க வந்து நின்னாலே ரோப்போட ரெடியாக ஃபைட்டர்ஸ் நிற்பாங்க. எங்கேயுமே ஒரு இடத்துல அவங்க மொதல் சுழிச்சிருந்தா கூட நாங்களாம் அப்செட் ஆகிருப்போம். அப்படி இல்லாமல் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணி இந்த கேரக்டருக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் தமன்னா ஹேண்ட்ஸ் ஆஃப். அண்ட் ராஷிகண்ணா என்னென்னா ரொம்ப நான் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது என்னோடய கம்ஃபர்ட் ஜோன். ஏன்னா நான் ஒரு கொஞ்சம் கிறுக்குத்தனமாக சினிமா எடுப்பேன். ஒரு படம் ஆர்டரில் இருக்காது. ஆர்டிஸ்ட் என்ன சீன் எடுக்க போகிறது வந்து நான் ஒரு வெவ்வேறு ஆர்டரில் எடுப்பேன். ஒரு 8வது ஷாட் ஃபஸ்ட் எடுப்பேன், அப்புறம் 12வது ஷாட் எடுப்பேன், அந்த மாதிரி எடுப்பேன். அப்போது நடிக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன டவுட் வரும். இவன் என்ன ஒழுங்காக தான் எடுக்கிறானா, விஷயம் தெரிஞ்சு தான் எடுக்கிறானா, அந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன் வரும். ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என் மேலே நம்பிக்கை வரணும், டைரக்டர்ஸ் மேலே நம்பிக்கை வரணும். இவன் என்ன எடுத்தாலும் நம்ம இவன் சொன்னதை பண்ணால் போது அவன் கரெக்டாக பண்ணுவாங்கிற நம்பிக்கை வந்துடும். அந்த மாதிரி ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு எனக்கு இருக்கும். அந்த வகையில் ராஷிகண்ணா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட். அவங்க லைக் தமன்னா மாதிரி ராஷிகண்ணா. முக்கியமாக ஆஸ் அ ப்ரொடியூசர் டைரக்டராக நான் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்க்குறது கேரக்டருக்கு கரெக்டாக இருக்கணும். செகண்டு கம்ஃபர்டபிலிட்டி. அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும். நம்ம சொல்கிறத அவங்க நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும், நமக்கு அவங்க மேலே நம்பிக்கை வரணும். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து ராஷிகண்ணா ரொம்ப சூப்பராக கொடுத்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சாங் ராஷிகண்ணா ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் அந்த சுச்சுவேஷனுக்கு வேணான்னு முதல்ல ஆதியே ஃபீல் பண்ணார். அதனால் பண்ணல. சாரி ராஷி, நாட் யூஸிங் ஃபார் அதர் சாங். தேங்க்ஸ் ஃபார் யூ. அதுக்கப்புறம் அரண்மனையில் எனக்கு இருக்கிற பெரிய சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமெடி. ஏன்னா அந்த காமெடி கதைக்குள்ளேயும் வரணும், கதையை தாண்டி போகக்கூடாது. அதே நேரத்தில் மற்ற படத்தில் சின்ன ஹியூமர் வந்தால் கூட ஒரு கேரக்டர்ஸ் தடுக்கினா கூட வந்து ஆடியன்ஸ் சிரிப்பாங்க. என்னோட படத்துக்கு வரும்போதே எங்கடா சிரிக்கடா பார்க்கலாங்கிற மாதிரி தான் வருவாங்க. ஏன்னா காமெடி இருக்குன்னு தெரியும். ஸோ இதை மீறி வந்து சிரிக்க வைக்கணும், கதைக்குள்ளே இருக்கணும். ஆல்ரெடி 3 பார்ட் பார்த்துட்டாங்க. 3 பார்ட்லேயும் வந்து காமெடியன்ஸ் பேயை பார்த்து பயப்படுறது எல்லாம் காட்டிட்டோம். இதுக்கு மேலே வித்தியாசமாக ஒன்று பண்ணணும். அது வந்து ஒரு பெரிய சவால். காமெடியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பேப்பரில் இருக்கிறது க்ரியேட் பண்ணுறது 30 to 40%. அது நான் வெங்கட் இருக்கார். மேக்ஸிமம் வெங்கட் வந்து அவரோட இன்புட் பயங்கரம். அவர் தான் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், உடன்பட சகோதரர். நாங்கள் பேப்பரில் ஒரு 40% தான். மீதி 60% வந்து லொக்கேஷனில் அந்த ஆர்டிஸ்ட் இன்புட்டோடு வரணும். அந்த வகையில் அருமையான டீம் பார்த்தீங்கன்னா யோகி, சரளா அம்மா, விடிவி, சிங்கம்புலி எல்லாருமே. இதில் பெரிய சவால், அதாவது கதை பண்ணுறதோட பெரிய சவால் என்னென்னா யோகிக்கும் விடிவிக்கும் கெட்ட போடுறது தான். ஏன்னா யோகி முடிக்கி எந்த வச்சாலும் அவருக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஒரு வழியாக அதை செட் பண்ணோம். இன்னொரு லைஃப்பில் பண்ண பெரிய பொய் என்னென்னா, விடிவி சாரை பார்த்து கொஞ்சம் மீசி எடுக்க சொன்னேன். அவர் முதல்ல தயங்கினார். என்னடா பண்ணுறதுன்ட்டு டகால என் படத்தோட பழைய டைலாக் தான். வடிவேல் வந்து ஒரு படத்தில் நீங்கள் கமல்ஹாசன் மாதிரி இருக்கீங்க, வாழ்வை கமல் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விடிவிட்ட நான் சொன்னேன், நீங்கள் மட்டும் மீசி எடுத்துட்டா காதல் பண்ண ஜெமினி கணேசன் மாதிரி இருப்பீங்கன்ட்டு. முதல்ல தயங்கினவர் அந்த மீசி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே அப்படியே தான் இருக்குன்னு தலைவர், ஜெமினி கணேசன் மாதிரி தான் இருக்கேன் ஜாடையில் என்னார். ஸோ இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நல்லபடியாக காமெடி சூப்பராக வந்துடுது. சரளாமா வந்து என்ன சொல்கிறது, என் படம் எல்லாத்துலேயும் இருக்காங்க, ஜீனியஸ். தமன்னா சொன்ன மாதிரி வந்து தாய் குலத்தில் பெண்களில் வந்து காமெடி பண்ணுறது வந்து ரொம்ப ரேர். இத்தனை வருஷம் வந்து சர்வே பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட காமெடி சென்ஸ், அந்த டைமிங். இந்த படத்தில் வந்து அவங்களோட விஷயம் ஒன்றே ஒன்று தான், கண்ணடிப்பாங்க. பட் அந்த கண்ணடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதோட டைமிங் அவ்வளோ சூப்பராக வந்து அதுவும் பண்ணியிருந்தாங்க. ஸோ மொத்தத்தில் வந்து அரண்மனை வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு நிறைய வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய பிரமாண்டம், சிஜி, ஆர்ஆர் மியூசிக், சாங்கு ஆதி நல்லா பண்ணுவார், அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம், அதை நான் ஸ்பெஷலாக சொல்ல போகிறது இல்லை. பட் அந்த படத்தில் ஆர்ஆருக்கு நான் குறிப்பாக சொல்லணும். ஆதி ஜீவா 2 பேரும் பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஆர்ஆருக்கு, இந்த ஆர்ஆர் படத்தில் ஆர்ஆர் டெம்ப்ளேட், மியூசிக் டெம்ப்ளேட்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஸ்கேரி மூமெண்ட்ஸ், ஜம்ப் ஸ்கேருக்கு வந்து அங்கே பேங்க் கொடுக்குறது, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு ஆர்ஆரில் வேறு மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. பிரமாதமாக ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண சந்தோஷ், ஜெயபிரகாஷ் சார் எல்லாருக்கும் தேங்க்ஸ். இன்னும் நிறையா சொல்லணும், அது வெவ்வேறு அடுத்தடுத்த கட்டத்தில் சொல்கிறேன். இந்த மாதம் ஏப்ரல் வந்து அரண்மனை ஸ்க்ரீனுக்கு வருது. ஸோ உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் நம்புறேன். எல்லாம் பார்த்து ரசித்து ஆதரவு கொடுங்க. அப்புறம் கடைசியாக சொல்லலைன்னா கோச்சிக்குவாங்க. எனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டாக இருக்கிற என் ஒய்ஃப், அப்புறம் என் தயாரிப்பாளர் அருண் சார் இருக்கும், ஏசி சண்முகம் சார் இருக்கும் பேக்ரவுண்டாக. அவங்கள என்ன நீங்கள் சந்தோஷமாக வச்சுருக்கிற மகாலட்சுமி மேலே உட்காந்துருக்கிற லலிதா மேடம், எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். தேங்க்யூ.